கொடுக்குறேன். சரியா, வேற எங்கேயும் கொடுத்துடப்படாது. ஷோட் ஆயினு இந்த ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் ஃபோன் வந்து நோ பவர் பாவிச்சு கொண்டு கூட ஆஃப் ஆகிக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் டிரெக்டாக செக் பண்ணுற டிசி பவர் சப்ளை. இப்போ டிசி பவர் சப்ளைல நான் 4.2 வோல்டேஜ் நான் ப்ளஸ் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். டிசி பவர் சப்ளைல என்ன பிரச்சனை சரி சரிதானே? ப்ளஸ்ல கனெக்ட் பண்ணின உடனே ஷோட் காட்டுதா? இங்கே ஃபோக்கஸ் பண்ணு சரியா? வேண்டா. அப்போ ஃபோனில் வந்து ஷார்ட் சர்க்கியூட். அப்போ நாங்கள் டார்கெட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும் எங்களை விபெட் விடிடி மெயின். ஃபர்ஸ்ட் இதில் நாங்கள் கூல் டெஸ்ட் எடுக்கணும். இதுலயும் கூல் டெஸ்ட் எடுத்துக்கணும், விடிடி மெயின்லயும் கூல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் விபெட்ல செக் பண்றேன். விபெட்ல வந்து இப்போ சோப்பு எங்கேயும் கருப்பு எங்கேயும் கருப்பு இப்ப 400 மாத்தி வச்சு எத்தனை வரும்? மாத்தி வச்சு இப்ப எத்தனை வருது? சேம் வெளியே தானே வருது. ஸோ அப்ப நாங்க எங்களுக்கு இப்ப இதுல காட்டுது ஷோர்ட் சொல்லி நாங்க என்ன சரி அடுத்து என்ன இதுல விடிடி மெயின் இந்த லைன் சரி. இந்த மெயின் லைனை நான் டார்கெட் பண்ணணும். இப்ப நான் இந்த மெயின் லைனை செக் பண்ணி பாக்குறேன் பாருங்க. இப்ப எத்தனை வருது? 0 அப்ப இந்த லைன்ல தான் போன் லைன் செஞ்சு ஷோர்ட் போர்டை செப்பரேட் பண்ணணும். நாங்க ஃபர்ஸ்ட் போர்டை வெளியே எடுத்துக்கொள்வோம். போர்டை வெளியே எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன பிரச்சனை. சரி ஓகே பண்ண ஒன்று ரெண்டு மூணாவது கெப்பாசிட்டர் தானே அந்த லைன். நாங்க ஜிஎன்டி கொடுக்குறோம்ல, ஜிஎன்டி கொடுத்தா அது கிரவுண்ட். நாங்க என்ன சார் லைன்ல கொடுக்கணும். நான் இப்ப லைனை கொடுக்குறேன் பாருங்க, இந்த கைப்பை கொடுக்குறேன் சரியா. வேற எங்கேயும் கொடுத்துடப்படாது. ஷோட் ஆயினு இந்த கேப் ஷோட் எல்லா இதுவும் விடிடி மெயின், இதுவும் விடிடி மெயின். நான் வெஸ்ட்டுக்கு செக் பண்ணதும் இங்கே விடிடி மெயின் தானே. இந்த லைன்லயும் 1 2 3 4 5 எல்லாம் விடிடி மெயின் தான். இருந்தும் எங்களுக்கு ஷோர்ட் என்ன செஞ்சுட்டு கிளியர் ஆகல பாருங்க. எங்க ஷோர்ட் இருக்குன்னு சொல்லி இந்த கெப்பாசிட்டர் இதை ரிமூவ் பண்றேன். ஷோர்ட் ஆன கெப்பாசிட்டர் கொஞ்சம் உரமாக்கி வைக்கிறேன். இந்த மல்டிமீட்டர் நாங்க செக் பண்ண போறோம். ஷோர்ட் ஆன கெப்பாசிட்டர் இந்த மாதிரி மல்டிமீட்டர் எப்படி எங்களுக்கு விளங்கும்ன்றது நான் பார்ப்போம். சரி இப்போ நான் செக் பண்ணி பாக்குறேன் அந்த கேப் சரியா. ரிமூவ் பண்ணிட்டா ஷோர்ட் இந்த கேப் தானே எத்தனை வெளியே வருது? 400 சரி தானே? ஷோர்ட் கிளியர். இப்போ நான் சரி போர்டை ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் ஃபோன் என்ன கண்டிஷன் கட் பண்ணு. ஸோ ப்ளஸ்ல வச்சேன் கொஞ்சம் டிஸ்பிளே ஓகே இப்படி ஓகே. இப்போ ப்ளஸ்ல வச்சா இப்போ டிக்கெட் பண்ணு. டிசி பவர் சப்ளை காணி ஃபோன் என்ன செய்யுது? பூட் ஆகுது. லோகோ வந்தா அப்படியே கையோடும் வைத்தா இந்த டிஸ்பிளே போட்டிக்காரு ஒன்னாயினா இந்த டெம்பர் அடிச்சுக்கு விளங்குது இல்லை ஒன்றாகும். நான் தானே மெனு வந்தா ஓகே டன் கட் பண்ணுங்க.